ஜல்லிக்கட்டு நடத்த நிரந்தர சட்டத்தை நிறைவேற்றும் வரை தங்களின் போராட்டம் ஓயாது என சென்னை மெரினா கடற்கரையில் கூடியுள்ள பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை மெரினாவில் 5வது நாளாக இளைஞர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதேபோல் தமிழகம் முழுவதும் மழை பனியையும் பொருட்படுத்தாமல் இளைஞர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். சென்னை மெரினா கடற்கரையில் 5வது நாளாக கொட்டும் பனியையும் பொருட்படுத்தாமல் இளைஞர்கள் பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவும் பீட்டா அமைப்புக்கு எதிராகவும் அனைவரும் ஒருமித்த குரலில் விண்ணதிர கோஷங்களை இளைஞர்கள் எழுப்பினர். ஜல்லிக்கட்டு நடத்த தமிழக அரசு அவசர சட்டம் கொண்டு வந்தது குறித்து கருத்து தெரிவித்துள்ள இளைஞர்கள், ஜல்லிக்கட்டு நடத்த நிரந்தர சட்டம் கொண்டு வரும் வரை தங்களின் போராட்டம் ஓயாது என தெரிவித்தனர். ஜல்லிக்கட்டு நடத்த ஒரு ஆக்ட் போட்டிருக்காங்க வந்திருக்குன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஜல்லிக்கட்டை நடத்த போறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இதுல எங்களுக்கு ஒரு பூர்ண சந்தோஷம் கிடையாது. எங்களுக்கு நிரந்தர சந்தோஷம் வேணும். அது என்னன்னா எங்களுக்கு வேணும்ன்றது அமெண்ட்மெண்ட் பிசிஏ ஆக்ட். இப்போ அவசர சட்டம் சொல்லியிருக்காங்க. அது எல்லாருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்குது. ஆனால் இது நிரந்தர சட்டமாக இருக்கணும். இது நாளைக்கு மட்டும் மஞ்சள் விட்டுட்டு அதோட ஜல்லிக்கட்டை விட்டுட்டு அதோட பண்ணக்கூடிய சட்டமாக இருக்கக்கூடாது. இது நிரந்தரமாக எந்த காலத்திலையும் நாட்டு மாட்டு இனத்தை வச்சு பண்ணக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு தொடர்ந்து நடைபெறணுங்கிறத அனைவருடைய எண்ணமும் அதோடைய வேண்டுகோளும். அந்த குறிக்கோள் நிறைவேறும் வரை இந்த சுனாமியே வந்தாலும் இந்த போராட்டம் நடந்துட்டு தான் இருக்கும். இது நிரந்தர தீர்வு நடைபெறும் வரை இந்த ஜல்லிக்கட்டு நடந்து வர வேண்டும். அதான் எல்லாருடைய ஒட்டுமொத்த விருப்பம். அதுவரை இந்த போராட்டம் தொடரும். இந்த ஒரு நெருக்கடியான நிலையில கொண்டு வந்த இந்த அவசர சட்டமானது நிரந்தரமான தீர்வு கிடையாது. மக்களை கண்ணாமூச்சி ஆட்டம் காட்டுற மாதிரி ஒரு குழந்தைக்கு, ஒரு அழுகிற குழந்தைக்கு பிஸ்கெட் கொடுத்து அந்த சமயத்தில் அதனுடைய அழுகையை குறைப்பது, அது அழுகையை நிறுத்துவதற்காக ஒரு குழந்தைக்கு எப்படி நம்ம ஒரு சாக்லேட் பிஸ்கெட் கொடுக்குறோமோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த அவசர சட்டம். இதை நாங்கள் தமிழக மக்கள் ஒத்துக்கொள்ளவே மாட்டோம், ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம். எங்களுக்கு தேவை நிரந்தரமாக ஜல்லிக்கட்டை கொண்டு வருவதற்கான நிரந்தர தீர்வு, நிரந்தர சட்டம் வேணும். நிரந்தர சட்டம் கொண்டு வரணும் இந்த அரசாங்கம். அதுக்காகத்தான் இங்கே ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் எவ்வளோ நெருக்கடியிலையும் எவ்வளோ கஷ்டத்திலையும் தங்களுடைய பணிகளை துறந்து எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இங்கே இருக்கிறாங்க. ஆனால் அது அவங்க கஷ்டமாக நினைக்கவே இல்லை, அதை ஒரு துன்பமாக நினைக்கவே இல்லை. உண்மையிலே இங்கே பார்க்கும்போது இதில் நாமும் கலந்துக்கணுன்ற ஒரு எண்ணம் ஒவ்வொரு தமிழனுக்கும் வருது. இங்கே தான் தமிழர்கள் உண்மையா சகோதரத்துவத்தோடு இருக்கிறோன்றதை இங்கே பார்த்த பிறகுதான் தெரியுது. எந்த ஒரு இழி செயல்பாடோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோ ஒவ்வொரு காலேஜ் மேட்ஸோ அவ்வளோ பக்காவா அவ்வளோ ஜெனூனாக நடந்துக்கிறாங்க. உண்மையில அப்ரிஷியேட். உண்மையிலே தமிழன் பிறந்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவசர சட்டம் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அவசர சட்டம் செல்லுபடி ஆகுமான்னு தெரியல. ஏன்னா கோர்ட்டு தீர்ப்பு இன்னும் வராதனால எப்படி இவங்க அவசர சட்டம் கொண்டு வரலான்றது தெரியல. இது இப்போ வேணால் கொண்டு வரலாம், நாளைக்கு நம்ம நடத்தி முடிச்சிடலாம். ஆனால் இது நிரந்தரமான ஒரு தீர்வாக இருக்காது. ஏன்னா திங்கக்கிழமை மறுபடியும் தடை வாங்கினாலும் வாங்கலாம், அதுக்கான சாத்தியமும் உண்டு. தயவு செஞ்சு நிரந்தர தீர்வாக கொடுங்க எங்களுக்கு. வேறு நாங்கள் ஒன்றும் கேட்கல. நிரந்தரமாக எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு அனுமதி கொடுங்க. நாங்கள் வேறு ஒன்றுமே கேட்கல. சுப்ரீம் கோர்ட் கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான், தயவு செஞ்சு தீர்ப்பை விடுங்க. நல்லதோ கெட்டதோ தீர்ப்பை விடுங்க, மீதியை நாங்கள் பார்த்துக்குறோம். நன்றி. ஜல்லிக்கட்டுக்காக இப்போ நீங்கள் அவசர திட்டம் மட்டும் கொண்டு வந்திருக்கீங்க. இதனால எங்களுக்கு எந்த யூஸுமே கிடையாது. நிரந்தர திட்டம் எப்போ கிடைக்குமோ அது வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடர்ந்துட்டே இருக்கும். நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரி யங்ஸ்டர்ஸ்னால் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அப்படி மட்டும் கிடையாது. எங்களுக்கும் எங்கள் தமிழ் பண்பாரியம் என்னன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்களும் என்றைக்கே போராடுவோம். எப்போதும் எங்கள் தமிழ் உணர்ச்சி எங்கள் ரத்தத்தில் என்றைக்குமே இருக்கும். அதனால நீங்கள் நினைக்கிற மாதிரி தமிழர்கள் இந்த சின்ன பசங்க அவங்கெல்லாம் விளையாட்டுத்தனமாக இருப்பாங்கலாம் நினைக்காதீங்க. இது எங்கள் பிரச்சனை. நாங்கள் ரோட்டுக்கு வருவோம். எங்கள் பிரச்சனைக்காக நாங்கள் வாதாடுவோம், போராடுவோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். சென்னை மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் போராடும் இளைஞர்களும் ஜல்லிக்கட்டு நடத்த நிரந்தர சட்டம் கொண்டு வரும் வரை தங்களின் போராட்டம் ஓயாது என தெரிவித்தனர்.